2 கிலோ ஜிலேபி மீன் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். கழுவுன மீன் கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். சீரகம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இஞ்சி வெங்காயம் மிளகாய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் அது கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளி ரொம்ப முக்கியம். அதனால் புளியை கொஞ்சம் கரைச்சி குழம்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கட்டியே கிடைக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் அது கூட சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த மீனை இது கூட சேர்த்துக்கணும். மீன் வேக வேக கரண்டியால் லேசாக திருப்பி விட்டால் மட்டும் போதும். கரண்டியில் வேகமாக கலக்கினா மீன் உடஞ்சி போயிடும்.
மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை எல்லாத்தையும் எங்கள் பாட்டி கையாலேயே தான் அரைப்பாங்க. அப்போ தான் மீன் குழம்போட வாசனையும் ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சரிசி சாதத்தை பானையில் வச்சு சமைச்சு எடுத்துக்கிட்டோம். பச்சரிசி சாதம் மீன் குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு தான் சாப்பிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தானம் சொன்ன மாதிரி எங்கள் பாட்டியோட கைப்பக்குவம் தூக்கத்தில் எழுந்து கூட கையை நக்குவோம். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பாடு. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது.